சலாம் ரம்லான் 2026 பல்லின மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் கலாசார விழா கொழும்பில் ஆரம்பம். இலங்கையின் பல்வேறு சமூகங்களுக்கிடையிலான ஒற்றுமை, சகவாழ்வு மற்றும் பரஸ்பர மரியாதையை பிரதிபலிக்கும் வகையில் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப் மற்றும் கொழும்பு மாநகர முதல்வர் பிராய்ஹெலி பெல்தசார் ஆகியோரின் நேரடி வழிகாட்டலில் சலாம் ரம்லான் 2026 கலாசார முன்னெடுப்பு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ரம்லான் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற பரந்த நோக்குடன் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விசேட எண்ணக்கரு சுமார் 15,000க்கு மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்து பெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இம்முறையும் தொடரவுள்ளது. இந்த ஆண்டிற்கான விசேட கொண்டாட்டங்கள் எதிர்வரும் 2026 மாசி மாதம் 27, 28 மற்றும் பங்குனி மாதம் 1ஆம் தேதிகளில் கொழும்பு 7 ஆனந்த குமாரசுவாமி மாவட்டத்தில் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு வரை மிக விமர்சையாக நடைபெறவுள்ளன. கொழும்பு நகரை விழாக்கள், கலை, கலாசாரம் மற்றும் இசை ஆகியவற்றின் மையமாக மாற்றுவதே தமது இலக்கு என தெரிவித்துள்ள ஆளுநர் ஹனீப் ஜூசுப், அண்மையில் நிறைவடைந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், கங்காராமய பெரஹரா மற்றும் புனித சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளைத் தொடர்ந்து இந்த ரம்லான் நிகழ்வும் மிகவும் முறையான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ரம்லான் நிகழ்வானது மக்களுக்கிடையில் உள்ள அனைத்து தடைகளையும் உடைத்து பௌத்த, தமிழ், இந்து மற்றும் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த மக்களையும் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.